இப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ஒரு எஜுகேஷன் இருந்தா ஒரு மாவட்டம் வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எஜுகேஷன் மட்டுமே எல்லாத்துக்கும் போதுமா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஒரு அடிப்படை வசதி, ஒரு பேருந்து வசதியா இருக்கட்டும், இப்போ மதுரைக்கு போற பஸ் கூட சிவகங்கைக்கு அடிக்கடி கிடைக்கிறது இல்ல. ஒரு தண்ணீர் வசதியா இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நார்மலா ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு போனா கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்கள்கிட்ட இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்ல, நீங்க மதுரைக்கு போங்க அந்த மாதிரி தான் அனுப்புறாங்க. சோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுக்கு அவங்க அங்கே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதாவது கல்வியும் முக்கியம், கல்வியோட சேர்த்து எங்களுக்கு மருத்துவ வசதியும் கூட எங்களுக்கு உயர்த்தி தரணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நன்றி. என் நேம் வந்து ஆஷிகா பேகம். நான் ஃபர்ஸ்ட் இயர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன். இப்போ வந்து ஹெல்த் கேர் வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தாலும் வந்துட்டு நிறைய எல்லா பொதுமக்களும் வந்துட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வந்து போறாங்க. இப்ப அதுவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து 24/7 வந்துட்டு எமர்ஜென்சி கேர் எல்லாம் பண்றது, ஆம்புலன்ஸ் வந்து எப்பயுமே அவைலபிளா இருக்குது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நல்லா கிளீன் அண்ட் இதுவா இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இரண்டாவது மாணவியும் மருத்துவ வசதிகள், மருத்துவமனைகளை மேம்படுத்தணும், மருத்துவ வசதிகளை உயர்த்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இங்க படிக்கிற சிவகங்கையில படிக்கிற மாணவிகளுக்கு வந்து கோச்சிங் சென்டர், பெஸ்டான கோச்சிங் சென்டர் இந்த சுட்டு வட்டாரத்துல இல்ல. இப்போ நாங்க கோச்சிங் சென்டர்ல போய் சேரணும் அப்படின்னாலும் திருச்சி, மதுரை இந்த மாதிரி ஊர்களுக்கு போய் தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சோ கவர்மெண்டே ஒரு பெஸ்டான கோச்சிங் சென்டர் ஓபன் பண்ணா நல்லா இருக்கும். அப்புறம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிரைவேட் காலேஜஸ்லயுமே கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து பிளேஸ்மெண்ட் வந்தாலும் நல்லா இருக்கும். பயிற்சி மையங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாணவி, பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.